ஹாய் செல்லக்குட்டீஸ், நிறைய விதமான டைனோசர்களை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது டைரனோசரஸ் ரெக்ஸ். இதை நம்ம டீரெக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த வகை டைனோசர் தான் எல்லா டைனோசர்களுக்கும் கிங். இதை பாருங்களேன், 2 மாடி கட்டிடம் அளவுக்கு எவ்வளோ உயரமாக இருக்குன்னு. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? இந்த வகை டைனோசர்களுக்கு சின்ன கைகள்லாம் இருந்திருக்கு. அதனால அதை வச்சு அது எப்படி வேட்டையாடுச்சுன்னு இப்போ வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு குழப்பமா இருக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரைசெராடாப்ஸ். இந்த ட்ரைசெராடாப்ஸ் பார்த்தீங்களா? இதோட ஃபேஸ்ல 3 பெரிய கொம்புகள் இருக்கு. என்னதான் இந்த டைனோசருக்கு 3 கொம்புகள் இருந்தாலும் இது வேட்டையாடி சாப்பிடாது, தாவரங்களை தான் சாப்பிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிராக்கியோசரஸ். இதோட நீளமான கழுத்து உயரமான மரங்கள்ல இருந்த இலையை சாப்பிட்றதுக்கு உதவியா இருந்திருக்கு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? இந்த பிராக்கியோசரஸோட வெயிட்டு 12 யானைகளோட வெயிட்டு. அப்புறம் இதோட ஹைட்டு 5 மாடி கட்டட அளவுக்கு ரொம்ப உயரமானதா இருந்திருக்கு. இங்க நிறைய டைனோசர்லாம் கூட்டமா ஓடுறத பார்த்தீங்களா? இதோட பேர் தான் வெலோசிராப்டர். இந்த வெலோசிராப்டர்லாம் என்னதான் பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக வேட்டையாடுமா. அடுத்து இங்கே மெதுவாக நகர்ந்து போகிற டைனோசரை பாருங்களேன். இதோட பேர் ஸ்டிகோசரஸ். இதோட முதுகில் எலும்பு தகடுகள் தெரியுதா? இது அதை வேட்டையாட வரவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைனோசரஸ். இந்த ஸ்பைனோசரஸ் அதிகமாக தண்ணி கிட்ட தான் வாழுமா, ஏன்னா இது மீன்களை நிறைய வேட்டையாடி இருக்கு. அடுத்து இதோ இந்த கடலுக்கு மேலே பறக்கிறது பேரு டெரனோடான். இதுவும் டைனோசரஸ் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு உயிரினம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிகுவானோடான். இந்த வகை டைனோசர்கள்லாம் தாவரங்களை தான் சாப்பிடும். விஞ்ஞானிகளால் பெயரிடப்பட்ட முதல் டைனோசர்களில் இதுவும் ஒன்று. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பிளிசியோசரஸ். இதுவும் டைனோசரஸ் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு உயிரினம். இந்த பிளிசியோசரஸ்க்கு நீளமான கழுத்தும் அப்புறம் அதோட உடம்புல 4 ஃப்ளிப்பர்களும் இருந்திருக்கு. அந்த ஃப்ளிப்பர்கள் தான் அது நீச்சல் அடிக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பெரிய பிராக்கியோசரஸ்ல இருந்து புத்திசாலித்தனமான வெலோசிராப்டர் வரைக்கும் நிறைய விதமான டைனோசர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you.